ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹாப்பியான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஹாப்பியா? அதுக்குள்ளார நான் சந்தோஷமாக இருக்கேனா அப்படின்ற மாதிரியா? நான் என்றைக்குமே வந்து ஹாப்பியாக தாங்க இருப்பேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் தான் சொல்லியிருக்கல ஆல்ரெடி உங்களுக்கு, சந்தோஷம் வந்து எங்கேயுமே கிடையாது, நம்மகிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளை பற்றி தான் மற்றவங்க வந்து அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க, இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவள் அப்படி இருக்கா, இவ இப்படி இருக்கா, இதை பண்ணிட்டு இருக்கா, அதை பண்ணிட்டு இருக்கா, நமக்கு ஒரு ஃபோன் கால் கூட பண்ணுறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு நம்மளை பற்றி பொறாமப்பட்டுட்டு இருக்கவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அதையை பற்றி நம்ம யோசிச்சிருந்தோம்ல, நம்ம லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ண முடியுமா? முடியாது. பேசுகிற வாய் பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம பண்ணுறது பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸில் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க உங்களோட பர்சனல்னால் ரொம்ப பர்சனல் கிடையாது. வீட்டில் அம்மா இந்த மாதிரி எனக்கு வந்து அம்மா இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் மாமியார் வீட்டில் ரொம்ப டார்ச்சர்மா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து உங்கள் வீடியோ பார்க்கும் பொழுது நீங்கள் பேசுகிற அந்த ஒரு 5-10 நிமிஷம் தான் எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. நான் காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு உங்களை நான் பார்ப்பேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க. எங்கள் அம்மா இருக்கும் பொழுது உங்களை மாதிரி தான் என்னை ரொம்ப ஒரு ஹாப்பி. நீங்கள் எப்படி இப்போ உங்கள் பொண்ணை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கீங்க, அதே மாதிரி தான் சேம் எங்கள் அம்மாவும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா இருக்கும் பொழுது எனக்கு எப்படி தான் அந்த நாள் கிழமை போகுதுன்னே தெரியாது. வீட்டில் பெருசாக இல்லைனாலும் கொஞ்சம் இருக்கிறத வச்சு சாப்பிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இப்போ நான் எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த உருவத்தை வந்து உங்கள் மூலிமா பார்த்து என் சந்தோஷத்தை வந்து நான் நிறைவுபடுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் இன்னும் நிறையா பேர் உங்களோட கஷ்டத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து எங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ தான் நான் அன்பாக பேசினாலும் பாசமாக பேசினாலும் எங்கள் வீட்டுக்கார் வந்து என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, என்னை பற்றியே கவலைப்படவே மாட்டேங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் வேலைன்னு வேலைக்கு போயிடுறாரு கொண்டாரு. வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் நேரம் அப்படியே செல்லு பார்த்துட்டு ரீல்ஸ் அது இதுன்னு பார்த்துட்டு கொண்டுட்டு தூங்கிடுறாருமா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கூட பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கனாக்கா, எனக்கு வெளியில் போகணும், நிறையா ட்ரெஸ் எடுக்கணும், வெளியில் இந்த டூரு அந்த மாதிரி எல்லாம் கூட்டிகிட்டு போகணும் கொள்ளணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குமா. ஆனால் அது வந்து இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கனாக்கா, எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறத விட வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு தான், அவங்க வீட்டு ஆளுங்க, அவங்க அம்மா அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்னை ஒரு மனுஷியாக கூட வீட்டில் வந்து நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னாக்கா, புருஷன் சரியில்லாமல் இருக்கட்டும், அம்மா சரியில்லாமல் இருக்கட்டும், அப்பா சரியில்லாமல் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸு சரியில்லாமல் இருக்கட்டும், பெத்த பிள்ளைக்கு சரியில்லாமல் இருக்கட்டும். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச எல்லாமே நம்ம எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பண்ணியிருப்போம், பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கோம், பெண்கள் இல்லையா? ஸோ நம்ம வீட்லேயே இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட முழு கவனம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, புருஷன் நல்லா பார்த்துக்கணும், பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கணும், அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் அது நம்ம மனசுக்குள்ளேயே போட்டுட்டு, உள்ளங்கள் அழுதாலும் முதல்கள் சிரிக்கட்டும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம கஷ்டத்தை போட்டுட்டு வெளியே வந்து நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ பார்க்குற எல்லா கண்களுக்கும் நம்ம வந்து நம்மளோட சிரிப்பு மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் வந்து யாருக்கும் தெரியவே தெரியாது. இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, நாளைக்கு மட்டும் இல்லை, நம்ம சாகத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அது போகவே போகாது. ஸோ இதை வந்து நம்ம யோசி பிள்ளைங்க வந்து அதுங்களோட சந்தோஷத்தை பார்த்துட்டு தான் இருக்கும். பசங்க அவங்க சந்தோஷத்தை பார்த்துட்டே இருப்பாங்க, புருஷன் அவங்க சந்தோஷத்தை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா சந்தோஷத்தை பார்ப்பாங்க. இந்த காலத்தில் பொண்டாட்டியை வந்து கரெக்டாக பார்த்துக்கிற புருஷனை விட இப்போ அவங்க அம்மாவை பார்த்துக்கிறான் பற்றி அவங்க தான் அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து கேட்குறேன் உங்களை, இப்போது ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு வந்து அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அம்மாவை தேடியே போயிடுறீங்க, இல்லை சில ஜென்ஸ் வந்து அந்த மாதிரி போயிடுறீங்க. அப்படி போகிறவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து கேட்குறேன். இல்லை என் மனசில் இருக்கிற ஒரு ஏன்னா எல்லா பெண்களும் அப்படி சொல்லும் பொழுது எனக்கும் சில பல விஷயங்கள் அப்படி நடந்திருக்கு. அதனால் நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னாக்கா, உங்களுக்கு வந்து உங்கள் அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள்லாம் எதுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க? சொல்லுங்கள் பாஸ், சொல்லுங்கள். எதுக்கு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க? அது கல்யாணம் பண்ணாமே இருந்துக்கலாமே. எதுக்கு கல்யாணம்னு பண்ணி ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி அதுக்கு 2 பிள்ளையை கொடுத்து அது மனசளவுலையும் உடம்பளவுலையும் அந்த பிள்ளையை வந்து கஷ்டப்படுத்தி கடைசி வரைக்கும் அழுக வச்சுட்டு கொண்டுட்டு இருக்கிறதுக்கு நீங்களாம் எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க? கல்யாணம் பண்ணாமல் பேச்சுலராகவே சுற்றிட்டு இருக்க வேண்டியது தானே. நான் கேட்குற எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து ஒரு நியாயமான கொஸ்டின். முடிஞ்சு அதுக்கு பதில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும், பொண்டாட்டி பார்த்துக்கணும் கொண்டுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். எல்லாமே தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் அதை வந்து பண்ண முடிய மாட்டேங்குது? அதுக்கு ரீசன் சொல்லுங்கள். பண்ணலான்னா பண்ணணும் கண்டிப்பாக. என்றைக்குமே வந்து பெற்றவங்க வந்து முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, அது ஆதி காலத்துலேருந்து இந்த வரைக்கும் இருக்குது, இனி சாகத்த வரைக்கும் அது இருக்கும். என்னன்னாக்கா,
அம்மா கொடுக்குற அத்தனை சுகத்தையும் கொடுத்து அதுக்கும் மேலே ஒரு சுகத்தை கொடுக்குறா பார்த்தீங்களா, அவள் தான் பொண்டாட்டி. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. தாயால் அது கொடுக்க முடியாது, ஆனால் பொண்டாட்டியால் எல்லாமே வந்து கொடுக்க முடியும். ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்கிறவ பிறந்து வளர்ந்து ஒரு 20 வயசு ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட அரவணைப்பில் வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா விட்டு, அப்பா விட்டு, தங்கச்சி தம்பி விட்டு, அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தான் உலகம் அப்படின்னு சொல்லி உன் பின்னாடி வந்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு நீ தான் என் உலகம்னு சொல்லி வராங்களா. அவங்களுக்காண்டி நீங்கள் என்ன செய்கிறீங்க சொல்லுங்கள். ஆனால் அவங்க உங்களுக்கு எல்லாத்தையுமே செஞ்சுருக்காங்க, வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க. அன்பு, பாசம், பற்றுதல், அது இது எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க. எதுக்காக? நீங்கள் வேணுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக. அதை ஏன் பாஸ் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பெண்கள் மனசுக்குள்ளே 1000 இருக்கும். யார்கிட்ட போய் சொல்லலாம், யார்கிட்ட வந்து நம்மள்ட்ட அன்பாக பேசுவாங்க, ஒரு தலை சாய்க்கிறதுக்கு ஒரு மடி நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து கல்யாணம்னு சொல்லி பண்ணுறது. ஆனால் அவங்களோட ஃபீலிங்கை வந்து புரிஞ்சுட்டு அந்த தலையை சாய்க்கிறது கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது உங்களுக்கு எதுக்கு இந்த கல்யாண வாழ்க்கைன்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணாமே இருந்திருந்தா அவள் பாட்டுக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றா வேறு யாராவது வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவன் அம்மா கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டுமே. ஆனால் நீங்கள் லவ் பண்ணுவீங்களா, கல்யாணம் பண்ணுவீங்களா, 2 பிள்ளை குட்டையும் கொடுப்பீங்களா, 2ன்றத 4 கூட கொடுப்பீங்களாம்மா. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவளை எங்கேயாவது ஒரு வெளியே பக்கம் கூட்டிகிட்டு போகிறதில்ல, ஒரு 500 1000 ரூபா கையில் கொடுக்கறதில்ல, ஒரு நகை வாங்கி கொடுக்கறதில்ல, ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறதில்ல, ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் ஒரு ஆசைப்பட்டதை அறியப்பட்டு வாங்கி கொடுக்கறதில்ல, கொள்றதில்ல. ஒரு நாளைக்கு நீங்கள் வீட்டில் 24 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து பாருங்கள். அப்போ தெரியும் பெண்களோட கஷ்டம் என்ன, அதோட வழி என்னன்னு சொல்லிட்டு. கொஞ்சமாவது யோசிங்க பாஸ், யோசிங்க. அடுத்ததாக மாமியாருங்களுக்கு பார்த்து நான் ஒரு சில கேள்வி கேட்குறேன். நானும் வந்து மாமியார் தான், ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது இன்ன வரைக்கும் என் மருமகனை ஒரு சின்ன விஷயத்தில் கூட நான் சங்கடப்படுத்தினதில்லை. இதே மாதிரி என் வீட்டுக்கே ஒரு மருமக வந்திருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா கண்டிப்பாக அந்த மருமக புண்ணியம் செஞ்சவளாக தான் இருக்கணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என் பிள்ளைங்களை நான் எந்த அளவுக்கு பார்க்குறனோ அதை விட 4 மடங்கு அதிகமாக தான் நான் பார்ப்பேன். ஏன்னா அவங்க நம்மளை நம்பி வந்தவங்க. அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அத்தைன்றது என்ன, அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம். அப்போ உங்கள் பிள்ளைங்களை மட்டும் நீங்கள் அழகாக பார்த்துக்கிறீங்க, அன்பாக பார்த்துக்கிறீங்க, செஞ்சுக்கிறீங்க, எல்லாம் பண்ணிக்கிறீங்க. அடுத்த வீட்டு பிள்ளைன்னா உங்களுக்கு என்ன அப்படி ஒரு கசப்படிக்குதுன்னு சொல்லி கேட்குறேன். அவ்வளோ பிள்ளை தானே. நீங்களும் ஒரு காலத்தில் இன்னொருத்தருக்கு வந்து உங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பொண்டாட்டியாக இருந்து அதுக்கப்புறம் தானே மாமியாராக வந்திருப்பீங்க. அதே மாதிரி உனக்கு வர மருமக வந்து உன் பையனுக்கு பொண்டாட்டியாக இருந்தால் அடுத்து வந்து அவள் வந்து இன்னொருத்தருக்கு மாமியாராக ஆக போவாள். ஆனால் நீங்கள் உங்கள் மருமகளை படுத்துகிற கஷ்டம் வந்து இந்த கஷ்டத்தை வந்து தாங்கிக்கிற பிள்ளைங்க என்றைக்கு அதை செய்யவே மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாமியார் ஸ்தானத்தில் இருந்துட்டு உங்கள் மருமகளை வந்து கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஒரு விஷயம் நல்லா நினச்சிக்குங்க. நீங்கள் நினச்சிக்கலாம் மருமகளை கஷ்டப்படுத்திட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நம்ம வந்து மருமகளை கஷ்டப்படுத்துறதுனால அவள் வந்து நம்மளை பார்த்து பயந்துப்பா கொண்டுப்பா அப்படின்ட்டு. என்றைக்கு அது நடக்கவே நடக்காது, சாகத்த வரைக்கும் நடக்காது. பிகாஸ் கர்மான்னு ஒன்று இருக்குது, அது ஆண்டவனே நம்மளுக்கு கொடுத்தது. நீ நல்லது நினச்சினா, நீ உன் மருமக நல்லா இருக்கணும்னு சொல்லி நினச்சினா உன் பிள்ளை அங்கே நல்லா இருப்பா. நீ உன் மருமக கெட்டு போகணும், நாசமாக போகணும் நீ நினச்சினா உன் பொண்ணு அங்கே நல்லா இருக்க மாட்டா. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. என்றைக்குமே ஒரு மாமியாராக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெண்கள் தான். நான் வந்து எப்படி சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு ஒய்ஃபாக இருந்தாலும் ஒரு மாமியாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்ம ஒரு தாயோட ஸ்தானம். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளை வேறையாகவும் மருமகளை வேறையாகவும் என்றைக்குமே வந்து பார்க்காதீங்க. ரெண்டையும் வந்து ஒட்டுக்கா பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதாவது ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளை நீங்கள் வந்து ஊட்டி வளங்க. வெளியில் போயிருக்கிற உங்கள் மகளை பார்த்துக்கிறதுக்கு ஆண்டவன் அங்கே வீட்டில் ஒரு மாமியாரை வச்சுருப்பாங்க. நீ உன் மருமகளை இந்த வீட்டில் கஷ்டப்படுத்தின அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா கண்டிப்பாக உன் பிள்ளை அங்கே கஷ்டப்படுவா. என்றைக்கும் நல்லதை நினை, நல்லதே நடக்கும். நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் கெட்டது நினச்சிங்கன்னாக்கா இன்னும் நம்ம வந்து வாழ்கிற நாட்கள் வந்து கம்மி தான். இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கவங்க அடுத்த நாள் இல்லை. ஏன்னா காலம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது. அதனால் நான் சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா என்றைக்குமே ஒரு ஒய்ஃபை வந்து கணவன்மார்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. ரொம்ப கொடுக்காட்டாலும் கொஞ்சமாவது கொடுங்க. ஏன்னாக்கா அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அந்த மனசுக்குள்ளே வலின்னு இருக்குது. அந்த வலியை நீங்கள் புரிஞ்சுக்க கூட வேண்டாம். அதை அனுபவிக்கிறா இல்லை, அந்த அனுபவிச்சுட்ருக்கா இல்லை, அதுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை பேசுங்க. எப்போ பார்த்தாலும் அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு இருக்காதுங்க. அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க அம்மாவை கூடயே வந்து அப்படி இருந்துக்க வேண்டியது தானே. எதுக்கு பெண்ணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறீங்க? அவன் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கா? அடுத்த பிள்ளை வாழ்க்கையை நீ கெடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா உன்னோட தங்கச்சி இன்னொருத்தருக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க. அதை மனசில் வச்சுக்க. இவளை நீ நல்லா பார்த்துக்கினா உன்னோட தங்கச்சி அங்கே நல்லா இருப்பா.
ஸோ நான் வந்து இது வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, எல்லா பெண்களோட மனசுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு சில கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாமே இருக்குது. அம்மா விட்டு, அப்பா விட்டு, கூட பிறந்தவங்கள விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு, அண்ணன் தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் தான் உலகம்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்கிற பெண்கள் இருக்கிற இந்த காலத்தில், அதே மாதிரி மாமியாருங்களுக்கு சொல்கிறது என்னன்னாக்கா, உங்கள் பிள்ளை பார்த்துக்கிற மாதிரி தயவு செஞ்சு உங்கள் மருமகளை பார்த்துக்குங்க. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு வீட்டுக்கு போன பொண்ணு வந்து உங்களை கடைசி வரைக்கும் உட்காந்து பார்ப்பான்னு சொல்லி கடைசி வரைக்கும் நினைக்காதீங்க. நீங்கள் பார்க்குற இந்த மருமக தான் உங்களை வந்து பார்ப்பா. ஸோ உங்கள் பிள்ளை மாதிரி அந்த மருமகளை பார்த்துக்குங்க. அப்படி இருந்தீங்கன்னாக்கா குடும்பம் வந்து என்றைக்குமே நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். அவங்க மனசை வந்து என்றைக்கும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா கருமான்னு ஒன்று இருக்குது. நம்ம செய்கிறத வந்து கண்டிப்பாக மேலே போயிட்டு ரிப்பீட் திரும்பி நம்மளுக்கே தான் வரும். முன்ன காலத்துலேயாவது வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம செய்கிற ஒரு பாவங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு, இப்போ அப்படி கிடையாது. நான் ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நான் சாகிறதுக்குள்ளே நான் வந்து அதை அனுபவிச்சுட்டு தான் வந்து போவேன். ஸோ என்றைக்குமே வந்து பிள்ளைகள் வந்து அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க, அம்மா வந்து பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதீங்க, மாமியார் மருமகளை கஷ்டப்படுத்தாதீங்க, மருமக மாமியாரை கஷ்டப்படுத்தாதீங்க. பசங்க வந்து என்றைக்குமே கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, ஒய்ஃபை வந்து உங்களோட அம்மாவை எப்படி பார்த்துக்கிறீங்க அதுக்கு ஒரு படி மேலாகவே வந்து பாருங்கள். என்றைக்குமே ஒரு மேரேஜுன்னு சொல்லி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கவங்க வந்து உங்கள் பையனை கட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, 1 இன்ச்சு வந்து முன்னாடி போகாதீங்க, 1 இன்ச்சு பின்னாடி வாங்க. ஏன்னா அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைங்க. ஏன்னாக்கா பொதுவாக ஆண்கள்னு சொல்லி எடுத்துட்டாக்கா, அவங்க வந்து நம்ம பெண்களாவது எல்லா கஷ்டத்தையும் நம்ம வந்து வெளியே சொல்லிடுறோம். ஆனால் ஆம்பளைங்க வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. எல்லா ஆம்பளைங்களுமே அப்படி தான், ஒரு சிலர் 2 பேர் மட்டும் எல்லாமே அப்படி தான். அதனால் உங்கள் பையன் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா, நீங்கள் ஒரு ஸ்டெப் பின்னாடி போய்க்கிங்க. உன்னோட பொண்டாட்டி பாருடா, உன்னை நம்பி வந்தவ, முதல்ல அவளை பாரு. நீ அவளை பார்த்து நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்கனாக்கா, உங்களை 2 பேர்த்த பார்த்துட்டு நாங்கள் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு உயிரோடு இருப்போம்னு சொல்லி பையனுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளருங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பசங்க தான் இந்த காலத்தில் வந்து ஜென்ஸ் தான் வந்து சீக்கிரம் வந்து டெத் ஆகுறாங்க. என்ன ரீசன் தெரியுமா உங்களுக்கு? நான் பேரண்ட்ஸை பார்த்து கேட்குறேன், என்ன ரீசன் உங்களுக்கு தெரியுமா? என்னன்னாக்கா, பெண்கள் வந்து ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் வந்து அழுதுருவாங்க. ஸோ மனசில் அந்த பாரம் இருக்காது. ஆனால் ஆம்பளைங்க வந்து அழுக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அந்த பாரத்தை வந்து மனசுக்குள்ளாரே வச்சு சீக்கிரம் அவங்களுக்கு ஹார்ட் கம்ப்ளைண்ட் வந்துடும். அதனால தான் பாய்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து இறக்குறாங்க. அது டிப்ரெஷன்னால சீக்கிரம் இறந்துருவாங்க. ஏன்னு சொல்லி கேட்டால், எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு அந்த ஃப்ரீயாக இருக்கிற நேரம், ஃப்ரீன்னு ஒரு நேரமே கிடைக்காது. சாப்பிட்றதுக்கே அவங்களுக்கு நேரம் இருக்காது. இருந்தாலும் எல்லாத்தையும் மண்டைக்குள்ளே போட்டு, அம்மா ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், இதெல்லாம் மண்டைக்குள்ளே போட்டு பிசைஞ்சு டிப்ரெஷனில் அவனுக்கு ஹைப்பர் டென்ஷன் ஆகி சீக்கிரம் டெத் ஆயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் யார் கையில் இருக்குது? அம்மா கையில் தான் இருக்குது. கல்யாணமே ஆனாலும் அம்மா கையில் இருக்குது. ஏன்னா பொண்டாட்டி வந்து என்ன தான் பேசினாலும் கொண்டாலும் புருஷன் வந்து அது ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஆனால் அம்மா வந்து ஒரு சின்ன விஷயத்து கூட அப்படின்னு மூஞ்சி சுழிச்சிட்டா அந்த பையன் மனசு அவ்வளோ ஒரு வேதனைப்படும். அந்த கஷ்டத்தை என்றைக்குமே பேரண்ட்ஸுங்க வந்து பையனுக்கு வந்து கொடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கண்டிப்பாக வரும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனாக்கா, நான் யாரையுமே மென்ஷன் பண்ணி வந்து பேசியிருக்க மாட்டேன். எல்லாமே வந்து பொதுவாக வெளிப்படையாக தான் பேசியிருப்பேன். ஏன்னா நானும் ஒரு பொண்ணு, என் மனசில் இருக்கிற ஆதங்கமும் சரி, வெளியிலேருந்து வந்த எல்லா கமெண்ட்ஸும் சரி, இது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கக்கூடிய விஷயங்கள். இது என் வீட்டில் உங்கள் வீட்டில் கிடையாது, எல்லா வீட்லேயும் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா, ஈகோ பார்க்காம ஒரு சின்ன விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளை குட்டிங்க, உங்கள் பேர குழந்தைங்க, உங்கள் மாமியார் மாமனார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. அதனால் எப்போவுமே வாழ்க்கை வாழ்வதற்கே சந்தோஷமாக வாழுங்க, ஹாப்பியாக இருங்க. பெண்கள் வந்து என்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வாழ்க்கையில் கவலைன்னு சொல்லி படாதீங்க. என்றைக்குமே மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்து என்னை இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்க உங்கள் எல்லா நல்ல உள்ளத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ்.